டிஎன்பிஎஸ்சி 2024 பொது தமிழோட ஆன்சர் கீ ஏற்கனவே போன வீடியோல பார்த்துட்டோம். இப்ப பொது அறிவு அதாவது ஜெனரல் ஸ்டடீஸோட ஆன்சர் கீ பார்க்க போறோம். ஆன்சர்ஸ் எதுலாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப வாங்க ஸ்பீடா ஆன்சர் மட்டும் பார்க்கலாம். நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யார்? விடை ஆப்ஷன் பி நகராட்சி ஆணையர். வரலாற்றில் சிறந்த சொற்பொழிவுகளில் ஒன்றான எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று கூறியது யார்? விடை ஆப்ஷன் சி மார்ட்டின் லூதர் கிங். கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரியாக இமயமலையுடன் தொடர்புடையது? விடை ஆப்ஷன் பி 1 மற்றும் 2. எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது? விடை ஆப்ஷன் சி 2004. மனித உரிமை நாள் கொண்டாடப்படுவது எப்போது? விடை ஆப்ஷன் சி டிசம்பர் 10. கூற்று ஒண்ணு கொடுத்து அதுக்கு ஒரு ரீசனும் கொடுத்திருக்காங்க. இதுல எது சரி இல்ல விளக்கம் கரெக்டா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. சோ விடைன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது. அதாவது கூற்றும் அதனுடைய காரணமும் சரியானது மற்றும் ஆர் ஏவை விளக்குகிறதுன்னு கொடுத்திருக்காங்க. ஒருவர் ரூபாய் 2000 5% கூட்டு வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் செலுத்துகிறார். நிரந்தர வைப்பு முதிர்வு தொகையாக அவர் எவ்வளவு பெறுவார்? விடை ஆப்ஷன் சி ரூபாய் 13,230. திரும்பவும் ஒரு கூற்றும் அதுக்கு ஒரு காரணமும் கொடுத்திருக்காங்க. சோ விடைன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஏ மற்றும் ரீசன் அதாவது காரணம் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம். If A equal to 1, B equal to 2, C equal to 3, Z equal to 26, then LCM of HCF is not equal to. விடை ஆப்ஷன் சி A plus C plus H. அடுத்தது find the value of 5 வந்து ஸ்கொயர் ரூட்ல 3 டைம்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ எதுக்குமே நம்ம இப்ப விளக்கம் பார்க்கல, ஒன்லி ஆன்சர்ஸ் மட்டும்தான் பார்க்குறோம். பாலூட்டிகளின் பால் பற்களின் அமைவில் காணப்படாதது எது? ஆப்ஷன் பி பின் கடைவாய் பற்கள். கீழ்காண்பவற்றில் எந்த வகை உணவுப் பொருள் ஃப்ளோயே உணவேற்றம் மூலம் கடத்தப்படுகிறது? விடை ஆப்ஷன் டி சுக்ரோஸ். அண்மையில் தாவரங்களில் நோய் ஏற்படுத்தும் பூஞ்சையானது மனிதர்களை தாக்கி நோய் தொற்று ஏற்படுத்தியதாக தெரிய வந்துள்ளது. இதற்கு காரணமான பூஞ்சை எது? விடை ஆப்ஷன் பி கான்ட்ரோஸ்டியம் பர்பூரியம். கீழ்கண்டவற்றுள் எது குப்தர் காலத்து குடவரை கோயில் இல்லை? விடை ஆப்ஷன் சி எலிஃபண்டா குகை, மகாராஷ்டிரால இருக்கு. அகைன் ஒரு கூற்று ஒரு காரணம் கொடுத்திருக்காங்க. விடைன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது. மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கமாகும். தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டுவர டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு ஆணிவேராக இருந்த பெண் சீர்திருத்தவாதி யாரு? ஆப்ஷன் ஏ மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். விஜயநகர பேரரசில் அறிமுகமான டேஷ் நாணயம் பகோடா எனப்பட்டது? விடை ஆப்ஷன் டி தங்க நாணயம். கீழ்கண்ட கூற்றுகளில் வ.உ. சிதம்பரம் பிள்ளையை பற்றிய சரியான வாக்கியங்கள் எவை? விடை ஆப்ஷன் சி 2 மற்றும் 4. 2022-23 ஆண்டிற்கான தமிழ்நாட்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி GSDP அதே காலகட்டத்தில் இந்தியாவின் GDP வளர்ச்சி விகிதமாக 7.24%க்கு எதிராக டேஷ் % வளர்ச்சி அடைந்தது? விடை ஆப்ஷன் டி 8.19. அகைன் ஒரு கூற்று ஒரு காரணம் கொடுத்திருக்காங்க. விடை பார்க்கலாம். விடை ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் அதாவது காரணம் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம். ரமீலா கூறுகையில் எனது மாமனாரான ராமநாதனின் ஒரே மகனான ராமன் ராகவியின் தந்தை ரமணி ராகவியின் சகோதரி என்றால் ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவு? விடை ஆப்ஷன் டி பேத்தி.
3 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள் 7 நாட்களில் ரூபாய் 3780 சம்பாதிக்கின்றனர். 11 ஆண்கள் மற்றும் 13 பெண்கள் சேர்ந்து 8 நாட்களில் 15,040 சம்பாதிக்கின்றனர் எனில் 7 ஆண்கள் மற்றும் 9 பெண்கள் சேர்ந்து எவ்வளவு நாட்களில் 12,400 சம்பாதிப்பர்? விடை ஆப்ஷன் சி 10 நாட்கள். திராட்சை மற்றும் தக்காளியில் உள்ள அமிலங்கள் டேஷ் டேஷ் ஆகும். விடை ஆப்ஷன் சி டாக்டாரிக் ஆசிட், ஆக்சாலிக் ஆசிட். சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தின் நோக்கம் என்ன? விடை ஆப்ஷன் சி பொது கல்வியுடன் ஆசிரியர் கல்வியை இணைப்பது. அம்பேத்கர் ஒரு வாழ்க்கை என்னும் புத்தகத்தை எழுதியவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ சசி தரூர். ஹரப்பர்களால் அறியப்படாத விலங்கு எது? ஆப்ஷன் சி குதிரை. கீழே கொடுக்கப்பட்டுள்ள குழுக்களை காலவரிசைப்படி எழுதுக. விடை ஆப்ஷன் டி, அதாவது பல்வந்த்ராய் மேத்தா குழு, அடுத்தது அசோக் மேத்ரா குழு, அடுத்தது GVK ராவ் குழு, மூன்றாவது LM சிங்வி குழு. 128வது கொஸ்டின். இது அப்சைட் டவுனா இருக்கு, கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க நீங்க. 128வது கொஸ்டினுடைய விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி ரூபாய் 10 லட்சம். 129வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா விடை ஆப்ஷன் பி காகோரி சதி வழக்கு. 130வது கொஸ்டின் பார்க்கலாம். சோ விடை ஆப்ஷன் சி 3512.85. ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிலினி தன்னுடைய இயற்கை வரலாறு எனும் நூலில் டேஷ் இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டுள்ளார். விடை ஆப்ஷன் சி முசிறி. 1891 அயோத்தி தாசரால் நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் எது? விடை ஆப்ஷன் சி நீலகிரி. ஒரு அரைக்கோளத்தில் காணப்படும் மீப்பெரு வட்டங்களின் எண்ணிக்கை எத்தனை? விடை ஆப்ஷன் ஏ 1. Find the volume of a cylinder whose height is 4 meter and whose base area is 500 meters square. விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 2000 மீட்டர் கியூப். எக்கூற்று தவறானது. டாப்ளர் விளைவு நடைபெறாமல் இருக்க நிபந்தனைகள் 4 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. விடை ஆப்ஷன் ஏ 1 மட்டும், அதாவது கேட்புனர் ஓய்வு நிலையிலும் ஒளி மூலம் கேட்புனரை நோக்கி நகர்கிறது. Which one of the state has swamp deer as its state animal? அதாவது பின்வருவனவற்றில் எந்த மாநிலம் சதுப்பு நிலமானை மாநில விலங்காக கொண்டுள்ளது? விடை பாத்தீங்கன்னா விடை தெரியவில்லை. ஏன்னா இந்த கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் இல்ல உத்தரப்பிரதேஷ் தான் வரும். அது ரெண்டுமே இவங்க இங்க கொடுக்கல, அதனால விடை தெரியவில்லை. எந்த நாட்டில் 2023ஆம் ஆண்டு 49வது G7 உச்சி மாநாடு நடைபெற்றது? விடை ஆப்ஷன் டி ஜப்பான். வங்க பிரிவினையின் போது ரக்ஷா பந்தன் விழாவை பெருமளவில் மக்கள் பங்கேற்பை தொடங்கி வைத்தவர்? ஆப்ஷன் டி ரவீந்திரநாத் தாகூர். தான் பெற்ற வெற்றிகளை நினைவு கூறும் வகையில் தான் நாணயங்களில் தன்னுடைய பெயரை 2ஆம் அலெக்சாண்டர் என்று பொறித்துக் கொண்ட அரசர் யார்? விடை ஆப்ஷன் ஏ பாமன் ஷா. வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? விடை ஆப்ஷன் சி ஜனவரி 9. யார் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி என கருதப்படுகிறார்? விடை ஆப்ஷன் ஏ டாக்டர் PR அம்பேத்கர். நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? விடை ஆப்ஷன் சி பகத்சிங். இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை ஆப்ஷன் சி தாதாபாய் நேருஜி. அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்தியபுத்திரர்? விடை ஆப்ஷன் ஏ அதியமான். நெய்யால் எரி நுதுப்பேம் என்றற்றால் கொவ்வையால் காமம் நுதுப்பேம் எனல் என்னும் குறளில் நுதுப்பேம் என்பதன் பொருள் என்ன? விடை ஆப்ஷன் ஏ அவித்தல். அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் யார்? விடை ஆப்ஷன் டி ஆனி பெசன்ட்.
கயல் 5 டசன் முட்டைகளை வாங்கினார். அதில் 45 முட்டைகள் நல்ல முட்டைகள் எனில் கெட்டுவிட்ட முட்டைகளின் சதவீதத்தை காண்க. விடை ஆப்ஷன் சி 25%. சண்டே ஈக்குவல் டு 2, டியூஸ்டே ஈக்குவல் டு 3, தேர்ஸ்டே ஈக்குவல் டு 2 எனில் மண்டேவின் மதிப்பு என்ன? விடை ஆப்ஷன் பி 2. கீழ்காண்பவற்றை பொறுத்துக. ஆப்ஷன் டி. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அதாவது பெருமூளை புரணி, உணர்வுகளை பெறுதல், ஹைப்போதலாமஸ், உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துதல், சிறுமூளை, உடல் சமநிலை, பான்ஸ், உறக்க விழிப்பு சுழற்சி. மதம் மற்றும் வழிபாட்டு தலங்களை பொறுத்துகன்னு கொடுத்திருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அதாவது சமணம், பிரசாதி, ஜுடாயிசம், சினகாக் அண்ட் புத்த மதம், விஹாரா, ஜெராஸ்ட்ரியம், அகியாரி. அகைன் ஒரு பொறுத்துக கொடுத்திருக்காங்க. பின்வருவனவற்றை அவற்றின் சரியான பதிலுடன் பொறுத்துக. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அதாவது பேஷ்வா பிரதம அமைச்சர், சுர்னாவில் செயலர், நியாயதீஸ் தலைமை நீதிபதி, பண்டிட் ராவ் தலைமை அர்ச்சகர். கீழ்காணும் வாக்கியங்களில் கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1 மற்றும் 3. அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ சித்ரஞ்சன் தாஸ். தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப் 1926, ராவ் பகதூர் 1930, திவான் பகதூர் 1936 ஆகிய பட்டங்களை பெற்றவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ இரட்டைமலை சீனிவாசன். வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்தோர் உள்ளுவரோ மனுவாதி நூல்களை என்று திருக்குறளை புகழ்ந்துரைத்தவர் யார்? விடை ஆப்ஷன் பி பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை. ஞால் நலம் கருதினும் கைகூடும் மேற்கூறிய திருக்குறளின்படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினாலும் அவர் எந்த இரண்டை அறிந்து செயல்பட வேண்டும்? விடை ஆப்ஷன் பி காலமும் இடமும். கித்தானை கொண்டு 70 சென்டிமீட்டர் ஆரமும் 24 மீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது. செவ்வக வடிவ கித்தானின் அகலம் 4 மீட்டர் எனில் அதன் நீளம் காண்க. விடை ஆப்ஷன் ஏ 137.5 மீட்டர். அடுத்த எண்ணை காண்க. விடை ஆப்ஷன் சி 720. இங்க 3x plus 4y is to 4x plus 6y equal to 22 is to 32. Then x is to y is விடை ஆப்ஷன் ஏ 1:2. இந்த வீடியோல நம்ம எதுக்குமே விளக்கம் பார்க்கல, வெறும் ஆன்சர்ஸ் மட்டும்தான் பார்த்துட்டு வரோம். a மற்றும் b என்னும் இரு எண்கள் m:n என்னும் விகிதத்தில் அமைந்துள்ளன எனில் a மற்றும் b இன் LCM என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி MB. சரியாக பொருந்திய தொல்லுயிரினை தேர்ந்தெடுக. விடை ஆப்ஷன் பி பிரையோஃபைட் நயடைட்டா. சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடு. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1 மட்டும். அதாவது இந்திய அரசு 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது. 1855 மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள டேஷ் என்னும் ஊரில் நவீனமயமாக்கப்பட்ட சணல் தொழிற்சாலை முதன்முறையாக உருவாக்கப்பட்டது. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ரிஷ்ரா. மனித மேம்பாட்டு குறியீட்டில் அதிக புள்ளிகள் பெற்ற நாடுகளை மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்துக. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அதாவது சுவிட்சர்லாந்து, நார்வே, ஆஸ்திரேலியா மற்றும் இந்தியா. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த கல்வெட்டு குறிப்புகள் மெசபொட்டோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையிலான வணிக தொடர்புகளை குறிப்பிடுகின்றன? விடை ஆப்ஷன் சி கியூனிஃபார்ம். கீழ்காணும் கூற்றுகளில் அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகளை பற்றிய சரியான கூற்றை கண்டறிய. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1 மற்றும் 2. பின்வரும் கூற்றுகளில் தீரன் சின்னமலை பற்றிய சரியான கூற்று எது? விடை ஆப்ஷன் ஏ 1 மட்டும். அதாவது தீரன் சின்னமலை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போரிட்ட கொங்கு நாட்டு பாளையக்காரர் ஆவார். பிறப்பினால் எல்லா உயிர்களும்
சமம் என கருதும் வள்ளுவர் எதன் வழி அவற்றை வேறுபடுத்துகிறார்? விடை ஆப்ஷன் ஏ தொழில். அக்சாய் சின் டேஷ் மற்றும் சீனாவிற்கு இடையே சர்ச்சைக்குரிய பகுதியாக உள்ளது. விடை ஆப்ஷன் பி இந்தியா. The HCF of two numbers is 11 and their LCM is 693. If one of the number is 77, find the other னு கொடுத்திருக்காங்க. So விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 99. A merchant has 120 liters and 180 liters of two kinds of oil. He wants to sell oil by filling the two kinds of oil in tins of equal volumes. What is the greatest capacity of such a tin? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 60 liters. Vignesh borrows rupees 10,000 for 2 years at 4% per annum simple interest. He lends it to Sanjay at 6% per annum for 2 years. Find his gain in this transaction per year. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 200. Find the ratio between HCF and LCM of the numbers 7 and 13. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1:91. மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. கேனிமேட், டைட்டன், நெப்டியூன் அண்ட் ட்ரைட்டான். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அதாவது கேனிமேட் லார்ஜஸ்ட் மூன் ஆஃப் அவர் சோலார் சிஸ்டம். டைட்டன் பார்த்தீங்கன்னா மூன் வித் கிளவுட்ஸ் இன் அவர் சோலார் சிஸ்டம். நெப்டியூன் பார்த்தீங்கன்னா கிரீனிஷ் ஸ்டார் லைக் அப்பியரன்ஸ். அண்ட் ட்ரைட்டான் பார்த்தீங்கன்னா மூவ்ஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் டு த டைரக்ஷன் ஆஃப் த ஸ்பின் ஆஃப் இட்ஸ் பிளானட். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று ஏ கொடுத்திருக்காங்க. இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் 2014 அறிமுகமானது. காரணம் கொடுத்திருக்காங்க. இதன் முக்கிய நோக்கம் உள்நாட்டு உற்பத்தி துறையை ஊக்குவிப்பது மற்றும் நாட்டிற்கான முதலீட்டுகளை அதிகரிப்பதே ஆகும். விடை பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரி. அதற்கு சரியான விளக்கம்னு கொடுத்திருக்காங்க ஆப்ஷன் பி. கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்றுள்ளன? விடை ஆப்ஷன் சி பஞ்சாப் மற்றும் ஹரியானா. The Industrial Policy of India, which abolished the MRTP Act in 1969, was option A. 1991 ஆண்டின் தொழிற்கொள்கை. உழவர் கடன் அட்டை KCC 1998 யாரால் தொடங்கப்பட்டது? விடை ஆப்ஷன் பி நபார்டு வங்கி. அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை கூறுகின்றார்? விடை ஆப்ஷன் டி பொய்யா விளக்கு. தமிழ்நாட்டில் இரத்த சோகை முக்த் பாரத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? விடை ஆப்ஷன் சி 2018. ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை நிதி உதவியுடன் செயல்படும் தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டத்தின் செயலாக்க காலம் டேஷ் ஆண்டுகள். விடை ஆப்ஷன் சி 7. இந்தியா 2018 ஆண்டை எந்த பயிரின் தேசிய ஆண்டாக கடைபிடித்தது? விடை ஆப்ஷன் ஏ திணை வகைகள். If x is to y equal to 2:1, then x square minus y square is to x square plus y square is. விடை ஆப்ஷன் டி 3:5. குமரன் 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின்கோட்டை வாங்கி ரூபாய் 25 சேமித்தார் எனில் ரெயின்கோட்டின் அசல் விலை என்ன? விடை ஆப்ஷன் ஏ ரூபாய் 125. ஒரு புத்திசாலி மனிதன் மூட்டைக்கு 30 மாம்பழங்கள் வீதம் 3 முட்டைகள் எடுத்து செல்கிறான். ஒவ்வொரு சுங்கசாவடியை தாண்டும் பொழுதும் மூட்டைக்கு ஒரு மாம்பழம் தர வேண்டும். 30 சுங்கசாவடிகளை தாண்டும் பொழுது அவனிடம் எத்தனை மாம்பழங்கள் மீதம் இருக்கும்? விடை ஆப்ஷன் டி 25. Find the length of the longest pole that can be placed in your room. 24 meter long, 18 meter broad and 16 meter high. விடை ஆப்ஷன் சி 34 மீட்டர். சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1 மற்றும் 3 சரியானது. தண்டவாளங்களில் யானை விபத்துகளை தடுக்க இந்திய ரயில்வே டேஷ் என்ற அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் இயங்கும் முறையை அறிமுகப்படுத்தி உள்ளது. விடை ஆப்ஷன் சி கஜ்ராஜ் சுரக்ஷா. அரசமைப்பு சட்டத்தின்படி 3 அடுக்குகளை கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினை பொருத்துக. விடை ஆப்ஷன் ஏ கிராம பஞ்சாயத்து, இடைநிலை பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்து. following is incorrectly paired. தவறான இணையை கண்டுபிடின்னு கொடுத்திருக்காங்க. விடை ஆப்ஷன் சி 3 மற்றும் 4. The functional head of Niti Aayog
நிதி ஆயோக்கின் நிர்வாக தலைவர் யார்? விடை ஆப்ஷன் சி துணைத் தலைவர். தொழிலாளன் என்ற தமிழ் பத்திரிகையை வெளியிட்டவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ மா சிங்காரவேலர். The LCM of two numbers is 6 times their HCF. If the HCF is 12 and one of the numbers is 36, then find the other number. விடை ஆப்ஷன் ஏ 24. அகைன் ஒரு கூற்று ஒரு ரீசன் கொடுத்திருக்காங்க. ஸோ விடை பார்த்தீங்கன்னா விடை ஆப்ஷன் ஏ சரி ஆனால் 6 தவறு. அதாவது கொடுத்திருக்க காரணம் தப்பு ஆனா கூற்று சரியான கூற்று. தமிழக அரசு டேஷாம் தேதியை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது. விடை ஆப்ஷன் சி 15 ஜூலை. For the principal of rupees 10,000, the rate of interest is 15 per annum for 3 years. Find the difference between simple interest and compound interest கேட்டிருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 708.75. A person takes a loan of rupees 2,000 at 6% simple interest. He returns rupees 1,000 at the end of 1 year. In order to clear his dues at the end of the 2 years, how much he would pay? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ரூபாய் 1180. If 1Q plus 2Q plus 3Q plus K cube equal to 72,900, then find 1 plus 2 plus 3 plus K கொடுத்திருக்காங்க. ஸோ விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 270. இந்த சீரீஸ் 2359x33y கொடுத்திருக்காங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய்னு கேட்டிருக்காங்க. விடை ஆப்ஷன் டி 82. When we write AZBYCX, YBZA, how many consonants will appear to the left of the vowels னு கேட்டிருக்காங்க. ஸோ விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 9. நம்ம இது வரைக்கும் எதுக்குமே விளக்கம் பார்க்கல, ஜஸ்ட் ஆன்சர்ஸ் தான் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் அவுட் ஆஃப் 100 எத்தனை பேர் எவ்வளோ எடுத்துட்டீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதுலயே ஏதாவது நான் ஆன்சர்ஸ் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்ல பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.